வெயில் காலம் ஆரம்பிச்சுது. சூரியன் வழக்கத்தை விட அதிகமான நெருப்ப கக்குனாரு. அந்த ஊர்ல பிரசாத் சாரதாவோட வீடு ரொம்ப பெருசு. அவங்களுக்கு 3 மகன்கள், ரமேஷ், சுரேஷ், அருண். அவங்க மனைவிகள் அனாமிகா, அவனி, அஞ்சலி. 3 மருமகள்களும் ரொம்ப தெளிவானவங்க தான். ஆனா பயங்கரமான சோம்பேறிங்க. முக்கியமா வெயில் காலம் வந்தா அவங்க ஏசி ரூமை விட்டு நகர மாட்டாங்க. ஒரு நாள் காலையில சாரதா வீட்டுக்கு மாங்காய்களை வர வச்சாங்க. அப்ப வீட்ல பிரசாத் சாரதா கிட்ட சொன்னாரு, ஏம்மா பாத்தியா, நீ கேட்ட மாதிரி மார்க்கெட்ல இருந்து பச்சை மாங்காய் கூட 4 வர வச்சாச்சு. மாங்காய பார்த்தாலே வாய் ஊறுது. இந்த வருஷம் நம்ம ஆவக்காய் ஊறுகாதான் ஊரையே கலக்கணும். ஆமாங்க, நீங்க நல்ல வார்த்தை தான் சொன்னீங்க. ஆவக்காய் ஊறுகாய் இல்லைன்னா வெயில் காலம் வந்தா மாதிரியே இல்ல. காயெல்லாம் நல்லா கெட்டியா புளிப்பா இருக்கு. இவளுங்க 3 பேரும் வீட்ல தானே இருக்காளுங்க. அவளுகளை வச்சு காய கட் பண்ணி ஆவக்காய் ஊறுகாவை போட்டுறணும். ஓஹோ அம்மா, உன் கை ஊறுகான்னா அமிர்தம்தான். அந்த வாசனைக்கே பாதி பசி போயிடுமே. ஆமா அண்ணா, சுட சுட சாப்பாடுல அம்மா செஞ்ச ஆவக்காய் ஊறுகாய் கொஞ்சம் போட்டு அதுல நெய்யை ஊத்தி சாப்பிட்டா டேஸ்ட் அப்படி இருக்கும். எனக்கு இப்பவே பசிக்குது. நீங்க 2 பேரும் ஆவக்காவை பத்தி மாத்தி மாத்தி பேசுங்க, எனக்கு இங்க ஜொல்லு வருது. அம்மா, எனக்காக இந்த வருஷம் பிரத்யேகமா மாங்காய் பீஸை பெருசு பெருசா கட் பண்ணுங்களா. ஊறுகால பீஸ் வந்துச்சுன்னா சிக்கன் பீஸ் தோத்துரும். சரிடா, ஆளுக்கு என்ன கேக்குறீங்களோ அதை பண்ணலாம். காயெல்லாம் முதல்ல கட் பண்ணணும்ல. எங்க உங்க மனைவிங்க? இப்ப ஆரம்பிச்சாதானே கடகடன்னு முடியும். கீழே வரவே இல்ல. அவங்க எப்படி வருவாங்க? ஏசி ரூம்ல போர்வைய போத்திக்கிட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்கள கூப்பிட்டு வேலையை ஆரம்பிக்க சொல்லு. நான் மார்க்கெட்டுக்கு போய் நல்லெண்ணெய் காரம் எல்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு பிரசாத் மார்க்கெட்டுக்கு கிளம்பி போனாரு. 3 மகன்களும் அவங்களோட ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டாங்க. அப்பதான் மாடியில இருந்த 3 மருமகள்களும் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு ஒரு ரூம்ல வந்து மீட் பண்ணாங்க. என்ன அவனே, கீழே ஏதோ கலகலன்னு கலாட்டாவா இருக்கு. வீட்ல ஏதோ பெரிய பெரிய கூடை வந்து இறங்கி இருக்கு. ஆமாக்கா, நான் பால்கனில இருந்து பாத்துட்டு தான் இருந்தேன். அது மாங்காய் கூடை. அத்தை ஏதோ ஊறுகாய் போட போறாங்களாம். வெயில் காலம்னாலே இந்த பண்டிகை தானே ஆரம்பிக்கும். என்னது ஆவக்கா ஊறுகாவா? அப்படின்னா அந்த கூடையில இருக்க மாங்காயெல்லாம் இப்ப நம்ம தான் கட் பண்ணணுமா? ஐயோ, அந்த காயெல்லாம் கத்தியால கட் பண்றதுக்குள்ள என் கையெல்லாம் கண்ணி போயிடுமே. என்னால முடியாதுப்பா. நீ கை கண்ணி போறத பத்தி தான் பேசுற. அத்தை இந்த காயெல்லாம் வீட்டுக்குள்ள கட் பண்ண மாட்டாங்க. எல்லாத்தையும் கொண்டு போய் தோட்டத்துல வச்சுதான் கட் பண்ணணும். எரியற வெயில்ல வெளியே உட்கார்ந்தோன்னா நம்ம கருகருன்னு ஆயிடுவோம். உண்மைதான்க்கா, இந்த வெயில்ல போய் உட்காந்தா என் ஸ்கின் எல்லாம் ஒரே எரியுது. நான் யூஸ் பண்ற விலை உயர்ந்த சன்ஸ்கிரீன் எல்லாம் வீணா போயிடும். என் ஸ்கின் ஏற்கனவே ரொம்ப சென்சிட்டிவ். நான் வெளியே வரவே மாட்டேப்பா. ஆனா அத்தை கூப்பிட்டா என்ன பண்றது? ஊறுகாய் போடணும்னா போய் தானே ஆகணும். கூப்பிடட்டும், நம்ம காரணத்தை நம்ம சொல்லலாம். ஆளாளுக்கு ஒரு காரணத்தை ரெடி பண்ணுங்க, இதுல இருந்து தப்பிச்சுக்கலாம். அவங்க ரூமுக்கு போய் கதவை சாத்திட்டு ஏசி போட்டு படுத்துக்கலாம். இப்படியும் அத்தை ஊறுகாய் போட்டுருவாங்க. சாப்பிட மட்டும் நம்ம போகலாம் என்ன அப்படின்னு 3 மருமகள்களும் ஒரு திட்டத்தை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. கீழே இருந்து சாரதாவோட குரல் கேட்டுச்சு. அனாமிகா, அவனே, அஞ்சலி, கொஞ்சம் கீழே இறங்கி வாமா, வேலை இருக்கு உங்களுக்கு. கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க, நம்ம டிராமாவை ஆரம்பிச்சிடலாம். முகத்தை ரொம்ப சோகமா வச்சுக்கோங்க அப்படின்னு 3 மருமகள்களும் மேல இருந்து கீழே இறங்குனாங்க. ஹால்ல மாங்காய் கூடைக்கு பக்கத்துல கத்தி மொரத்தையெல்லாம் வச்சுக்கிட்டு சாரதா உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. பாத்தீங்களாமா, நல்லா இருக்குல்ல? காயெல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம தோட்டத்துக்கு எடுத்துட்டு போவோம். அந்த இடத்துக்கு போய் கொஞ்சம் நிழலா பார்த்து உட்காந்து எல்லா காயையும் கடகடன்னு கட் பண்ணுவோம். ஐயோ அத்தை, நீங்க கூப்பிட்ட உடனேயே வரணும்னு தான் நினைச்சேன். ஆனா என்னால முடியல. என்னாச்சுமா உனக்கு? என் முகம்லாம் அப்படி இருக்கு. முடியல அத்தை. காலையில மாடியில துணி காய போட போனேனா, அப்பையில இருந்து தலை ஒரே சுத்திக்கிட்டே இருக்கு. நேத்து வெளியில போகும்போது ஹீட் ஸ்ட்ரோக் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். தலை சுத்துது, வாந்தி வர மாதிரி இருக்கு. வெயிலுங்கிற வார்த்தையை கேட்டாலே உயிர் போயிடும் போல இருக்கு. அப்படியா? நேத்து சாயந்தரம் ஏசி கார்ல போய் ஏசி மால்ல ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திய, அப்பயா ஹீட் ஸ்ட்ரோக் வந்தது? அது அத்தை, அது கார்ல இருந்து இறங்கி மால்குள்ள போற அந்த 2 நிமிஷத்துல வந்துருச்சு அத்தை. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் கொஞ்சம் போய் படுத்துக்கிறேன் அத்தை. சரிம்மா, இப்படி ஹீட் ஸ்ட்ரோக் வந்தவங்களை ஏன் கஷ்டப்படுத்திக்கிட்டு? நீ போய் படுத்துக்கோ, கிளம்பு. ஏமா அவனே, நீயாவது வந்து கட் பண்ணு. ஐயோ அத்தை, என் நிலைமை அனாமிகா அக்காவை விட மோசம். உங்களுக்கு தான் தெரியுமே.
என்னோட சருமம் ரொம்ப மிருதுவானது. எனக்கு சன் அலர்ஜி அத்தை. வாசல்ல உட்காந்தா வெயிலுக்கு என் சருமத்துலலாம் ரேஷ் வந்துடும். முன்னாடி டாக்டர் கூட சொன்னாரு, அவனே உன்னோடது ஃபாரின் ஸ்கின்னு, வெயில் படக்கூடாது, ஏசில தான் இருக்கணும். இந்த மாங்காயிலேருந்து வர பால் என் மேல பட்டா அந்த இடம் அப்படியே எரிஞ்சிரும் அத்தை. பியூட்டி பார்லர் ஆளுங்க வெயில்ல போகக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க அத்தை. ஓஹோ, அப்போ உன்னோடது ஃபாரின் ஸ்கின்னு. சரிம்மா, உன் மிருதுவான சருமம் ஏன் பாழாகணும்? நீ கூட போய் ஏசிய போட்டு உள்ள உட்காந்துக்கோ. அது இருக்கட்டும், அஞ்சலி, நீயாவது உதவி பண்ணுவியா? இங்க வாமா, இந்த கத்திய கொஞ்சம் எடு. யாராவது போடுங்களே. ஐயோ, கண்ணெல்லாம் சுத்துதே. என்னாச்சுடி உனக்கு? உனக்கு என்ன வியாதி? வியாதி இல்லாத, இது டீஹைட்ரேஷன் வாங்க. உடம்புல இருக்க தண்ணியெல்லாம் ஆவி ஆயிடுச்சு. நேத்துல இருந்து சப்போர்ட் இல்லாம நிக்க முடியல அத்த. அந்த வெயில்ல 2 நிமிஷம் உட்காந்தனா குளுக்கோஸ் பாட்டில தான் ஏத்தணும் எனக்கு. அந்த மாங்காய கத்திய புடிச்சிட்டு அறுக்கணும்னா அதுக்கு ஸ்டாமினா வேணுமே என்கிட்டயாது. என் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலன்னா போன மாயிருவான் போல இருக்கு. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க அத்த. ஐயோ, உங்க 3 பேருக்கும் ஒரே நேரத்துல நோய் வந்துருச்சே. சரிம்மா, 3 பேரும் போய் ஏசிய போட்டுட்டு படுங்க. இது எல்லாத்தையும் நானே வெட்டி நானே ஊறுகாய் போட்டுடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் அத்த, நீங்க ரொம்ப நல்லவங்க. டேக் கேர் அத்த, ரொம்ப நேரம் வெயில்ல இருக்காதீங்க. நாங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம் அத்த அப்படின்னு சொல்லிட்டு 3 மருமகள்களும் சந்தோஷமா போனாங்க. நேரா அனாமிகா ரூமுக்கு போய் ஏசிய ஃபுல்லா போட்டுட்டு அவளோட ரூம்ல எல்லாரும் மீட் பண்ணாங்க. பாத்தீங்களா என்னோட புத்திசாலித்தனத்தை? ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு ஒரு பிட்ட போட்டேன். அத்தை அப்படியே நம்பிட்டாங்க. நான் மட்டும் என்ன குறைச்சலாம்? சன் அலர்ஜி அப்படின்னு சொன்னதும் அத்தை வாயை மூடிக்கிட்டாங்க. ஏன் ஆக்டிங்க்கு ஆஸ்கார தான் கொடுக்கணும். டீஹைட்ரேஷன் சொன்னதும் அத்தை பயந்து போயிட்டாங்க. இனிமே ஜாலியா ஏசில படுத்துட்டு டிவி பார்க்கலாம். சாயந்தரத்துக்குள்ள அத்தை ஊறுகாவும் செஞ்சிருவாங்க. ராத்திரி போயிட்டு சூடா சாப்பாடுல ஊறுகாவை போட்டு எல்லாரும் ஒரு புடி புடிச்சிடலாம் அப்படின்னு 3 மருமகள்களும் அவங்க ரூம்ல ஏசிய போட்டுட்டு படுத்துக்கிட்டு இருந்தாங்க. சாரதா காயெல்லாம் தோட்டத்துக்கு கொண்டு போய் தன்னந்தனியாகவே கட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மத்தியான சமயத்துல பிரசாத் வாங்க வேண்டிய பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்தாரு. சாரதா மட்டும் வெயில்ல வேர்வையோட மாங்காய கட் பண்ணிக்கிட்டு இருந்ததை பார்த்தாரு. ஏண்டி சாரதா, என்னது இது? மருமகளுங்க எங்க? நீ மட்டும் இந்த வெயில்ல உட்காந்து காய கட் பண்ணிட்டு இருக்க? எல்லாம் என் தலையெழுத்து. இனி யார் வெட்டுவா? பெருசுக்கு ஹீட் ஸ்ட்ரோக்காம், 2வதுக்கு சரும அலர்ஜியாம், 3வதுக்கு டீஹைட்ரேஷனா. 3 சேர்ந்து மேல ஏசி ரூம்ல படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்குங்க. என்னது? அவங்க சொன்ன பொய்யெல்லாம் நீ நம்புறியா? வேலைனாலே அவங்களுக்கு பிடிக்காது, அதனாலதான் இப்படி சாக்க சொல்லிட்டு ஏசில இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு கடினமா 4 வார்த்தை பேசணும்ல. சொல்றத கேக்குற ஆளுங்களா அவங்க சோம்பேறித்தனத்தை போக்க என்கிட்ட நல்ல ஐடியா இருக்கு. நீங்க போய் அந்த ஏசி லைனு போகுதுல, அந்த மெயினுக்கு போய் ஃபியூஸ புடுங்கி விடுங்க. அப்புறம் பாருங்க. ஓஹோ, மருமகளுங்களுக்கு வேற விதமா ட்ரீட்மெண்ட் கொடுக்கறியா? சரி, இப்பவே போய் ஃபியூஸ புடுங்கி விடுறேன். அவங்க ஏசி எப்படி வேலை செய்யுதுன்னு இப்ப பாக்குற அப்படின்னு பிரசாத் போய் ஃபியூஸ புடுங்கி விட்டு வந்துட்டாரு. ஃபேனு லைட் மட்டும்தான் எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. ஏசி ஓடவே இல்ல. மேல 3 மருமகள்களும் ஒன்னா உட்காந்து சினிமா பாத்துட்டு இருந்தாங்க. திடீர்னு ஏசி நின்னு போச்சு. என்னது, சடனா ஏசி நின்னுடுச்சு? கரண்ட் போயிடுச்சா என்ன? கரண்ட் போச்சுன்னா டிவி எப்படி ஓடும்? ஃபேனும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கே. ஐயோ, இப்பவே புழுக்க ஆரம்பிச்சிருச்சுக்கா. ஏசி இல்லாம நான் உயிரே வாழ மாட்டேன். வேர்க்க ஆரம்பிச்சிருச்சுக்கா. உங்க ஏசிங்க வேலை செய்தான்னு போய் பாருங்களேன் அப்படின்னு 3 பேரும் அவங்க ரூம்ல போய் செக் பண்ணாங்க. அவங்க ஏசியும் ஓடல. புழுக்கம் தாங்க முடியாம வேர்வையோட கீழே இறங்கி வந்தாங்க. அத்த, ஏசி எதுவும் வேலை செய்ய மாட்டேங்குது, என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ, ஆமாமா அனாமிகா, எலக்ட்ரீஷியன் வந்துட்டு போனான். வோல்டேஜ் கம்மியா இருக்கான், ஏசி ஒயரு எரிஞ்சிருச்சான். நாளைக்கு காலையில தான் வருவேன்னு சொல்லிட்டு போயிட்டான். என்னது, நாளைக்கு காலையிலயா? காலையிலன்னா அவன் மதியத்துக்கு மேலதானே வருவான் அத்த. அதுக்குள்ள என் ஸ்கின் என்ன ஆகுறது? ஆமா அத்த, என்னால மூச்சை விட முடியல, இந்த வேர்வையையும் கட்டுப்படுத்த முடியல. என்ன பண்றதுமா? கரண்ட் என்ன ரெடிமேடாவா செஞ்சு கொடுக்க முடியும்? உங்களுக்கெல்லாம் ஒரு ஐடியா சொல்லவா? தோட்டத்துல ஒரு வேப்ப மரம் இருக்கு. அதுக்கு கீழே உட்காந்தா வெயிலே அடிக்காது, சிலுசிலுன்னு காத்து தான் வரும். எல்லாரும் அந்த மரத்து கீழே பாய போட்டு உட்காருங்க. வேற வழி இல்ல அவனி, அங்க காத்து நல்லா வரும், போலாம் வாங்க அப்படின்னு 3 பேரும் தோட்டத்துக்கு வந்தாங்க. அங்க மரத்தடியில சிலுசிலுன்னு காத்து உண்மையிலே வந்தது. அதுக்கு பக்கத்திலேயே மாங்காய் கூட கத்திங்கெல்லாம் இருந்துச்சு. 3 பேரும் பாயில உட்கார்ந்ததும் சாரதாங்க வந்தாங்க. அடடே, இப்ப இங்க நல்லா இருக்குல்லம்மா,
உங்க ஹீட் ஸ்ட்ரோக்கு, சன் அலர்ஜி எல்லாம் போயிரும். சுத்தமான காத்து வரும். என்னங்க, அந்த சில்லுன்னு மோர் எடுத்துன்னு வாங்க. இந்தாங்க மோரு. மரத்தடியில உட்காந்துட்டு இத குடிச்சா ஜோரா இருக்கும். அம்மா, இப்படி எவ்வளவு நேரம் சும்மா உட்காருவீங்க? அந்த மோரை கீரை குடிச்சிட்டு பக்கத்துல இருக்க மாங்காய கட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நேரம் போறதே தெரியாது இல்லையா? அதுவா அத்தை, எங்களுக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. என்னம்மா இப்படி சொல்லிட்ட? காயை கட் பண்ணி பாரு, அந்த வாசனைக்கு டயர்ட்லாம் போயிடும். ஒருவேளை நீங்க காயை கட் பண்ணலனா நான் ஊறுகாய் போடுறதை இதோட நிறுத்திடுவேன். மாங்காய் எல்லாம் கொடுத்து அனுப்பிடுவேன். உங்க யாருக்கும் ஊறுகாய் கிடையாது. ஊறுகாய்க்கு பதிலா இனி ரசம், பருப்பு மட்டும்தான் கொடுப்பேன். வெயில் காலம் முழுக்க இதான் சாப்பாடு, சரியா? வேண்டாம் அத்தை, வேண்டாம். இந்த ஊறுகாய் இல்லைன்னா என்னால சாப்பிடவே முடியாது. சரி, வெட்டுறேன். ஆமா அத்தை, இந்த காத்துல உட்காந்துக்கிட்டு மாங்காய் வெட்டுறது ஒன்றும் கஷ்டம் இல்ல. நாங்க வெட்டுறோம். இப்படி 3 மருமகள்களும் சாரதாவால ஒரு பாடத்தை கத்துக்கிட்டாங்க. ஏசி வேலை செய்யலன்னதும் வேற வழி இல்லாம கத்தியை எடுத்துக்கிட்டு மாங்காவை கட் பண்ண மரத்தடிக்கு வந்தாங்க. சாரதா பக்கத்துல உட்காந்துட்டு அதை எப்படி கட் பண்றதுன்னு டீச் பண்ணிட்டு இருந்தாங்க. 3 பேரும் கதை பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு மாங்காய கட் பண்ணாங்க. பாத்தீங்களாமா, கஷ்டப்பட்டு வேலை செய்யறதுல கிடைக்கிற ஆனந்தம் ஏசில படுத்துக்கிட்டா கிடைக்காது. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டு வேலை செஞ்சா எந்த வேலையா இருந்தாலும் சரி, ஈஸி ஆயிடும். நீங்க சொல்றது உண்மைதான் அத்தை. இப்படி எல்லாரும் ஒன்னா உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டே வேலை செய்யும் போது வெயில் கூட தெரிய மாட்டேங்குது. என்னோட ஹீட் ஸ்ட்ரோக் எந்த பக்கம் போச்சுன்னே தெரியல. ஆமா அத்தை, என் சன் அலர்ஜி கூட வேப்ப காத்துல கரைஞ்சு போயிடுச்சு. என்னோட டீஹைட்ரேஷன் இந்த மாம்பழ வாசனையில லெவல் ஆயிடுச்சு. இனிமே எந்த வேலை சொன்னாலும் நாங்க செய்யறோம். இப்படி சோம்பேறித்தனத்துல பொய் சொல்ல மாட்டோம். சாயந்தரம் வேலை ஆச்சு. பசங்க 3 பேரும் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தாங்க. தோட்டத்துல அவங்க மனைவிகள் சிரிச்சுக்கிட்டே மாங்காய் வெட்டுறத பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. கூடவே ஷாக்காவும் இருந்தது. என்ன சுரேஷ் இது? நான் காண்றது கனவா? நம்ம மனைவிகள் என்னப்பா இங்க உட்காந்து வெயில்ல வேலை செய்றாங்க? ஏசி ரூம்ல இருந்து வெளியில வந்தாங்கன்னு சொன்னா நம்பவே முடியலையே. ஆமா அண்ணா, அம்மா ஏதாவது பெரிய மந்திரம் போட்டிருப்பாங்க. இவங்க சோம்பேறித்தனத்தை போக்குறதுக்கு அம்மாவால தான் முடியும். ஓகோ, அவக்காவோட வாசனை பயங்கரமா இருக்கு. இன்னைக்கு ராத்திரி ஒரு புடி. பாத்தீங்களாடா புள்ளைங்களா, உங்க அம்மாவோட புத்திசாலித்தனம். இவளோட பிளானால அவங்க சோம்பேறித்தனத்தை விடுத்து வேலையும் வாங்கிட்டா. வேலை மட்டும் இல்ல, குடும்பத்துல ஒத்துமை எவ்வளவு முக்கியம்னு சொல்லி கொடுத்துட்டா. எல்லாம் மாங்காவோட மகத்துவம் தான். சரி சரி, எல்லாரும் வாங்க. நான் போய் நல்லெண்ணெய், காரம் இதெல்லாத்தையும் கலந்துக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு ராத்திரியே எல்லாரும் ஊறுகாய் வச்சு சாப்பிடுவோம். சாப்பிட யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்களோ வாங்க, நான் போறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் உட்காந்து சாரதா போட்ட புது ஆவக்காய் ஊறுகாவை வச்சு சாப்பிட்டாங்க. சோம்பேறித்தனத்தை விடுத்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சவங்களுக்கு அந்த ஆவக்காய் ஊறுகாய் இன்னமும் ருசி அதிகமா இருக்க மாதிரி தெரிஞ்சுது. ஏசி இல்லாம வெளியே உட்கார்ந்திருந்த அனுபவம் அவங்களால என்னைக்கும் மறக்கவே முடியாது. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய். அனாமிகா பிரசாதோட வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு இருந்தா. எல்லாருக்கும் வணக்கங்க. நான் தான் உங்க அனாமிகா. எனக்கு தெரியும் என் பேரு உங்களுக்கு ரொம்ப பரிச்சயம்னு. இன்னைக்கு நாம சில கதைகளை பத்தி பேச போறோம். நீங்க எனக்கு பின்னாடி இருந்து என்ன முன்னாடி முன்னேற்றுனீங்க. என்ன பத்தி யாராவது ஏதாவது சொன்னா எனக்கு முன்னாடி உங்களுக்கு கோவம் வந்திருக்கு. நான் கவலைப்பட்டேன்னா உங்க கண்கள்ல கண்ணீர் வந்திருக்கு. என் மேல இவ்ளோ அன்பு வச்சிருக்க உங்ககிட்ட என் வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்த பத்தி சொல்லலான்னு இருக்கேன். அது பயங்கரமான ஒரு கோடை காலம். வீட்ல ஃபேன் ஓடினா கூட கொஞ்சம் கூட புழுக்கம் குறையவே இல்ல. என்னோட மாமியார் சோஃபால ஹால்ல சோகமா உட்கார்ந்திருந்தாங்க. அவங்க முகத்தை பார்த்தாலே புரிஞ்சுது ஏதோ ஒரு பெரிய ஆசை அவங்க மனசுல இருக்குங்கிறது. அப்ப நான் என் மாமியார் கிட்ட போய், என்னாச்சு அத்தை, மத்தியானம் கொஞ்சம் படுத்து ஓய்வெடுக்காம எப்படி உட்கார்ந்துருக்கீங்க? ஏதாவது வேணுமா? மோர் கொண்டு வரவா? அனாமிகா, கொஞ்ச நாளாவே கிச்சன்ல எல்லா புது விதமான சமையலே நடக்குது. அந்த பாக்கெட் மசாலாங்க, பர்கருங்க, பீட்சாவெல்லாம் சாப்பிட்டு என் நாக்குல ருசி செத்துருச்சு. என்னவோ இன்னைக்கு என் மனசுல அந்த காலத்துல கிராமத்துல நாங்க செய்யற நாட்டுக்கோழி பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு. அந்த மசாலா வாசனை, அந்த காரம், அப்பா நினைச்சாலே வாயெல்லாம் ஊறுது. அத கேட்ட அவனி எங்களுக்கு நடுவுல வந்து, அத்த நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அத்த, இப்போ இன்ஸ்டாகிராம்ல ஒரு வைரல் சிக்கன் பிரியாணி ரெசிபி வந்துகிட்டு இருக்கு. அதுல சீஸ்,
பட்டர் எல்லாம் போட்டு விசித்திரமா பண்றாங்க. இன்னைக்கு நான் அதை உங்களுக்கு செஞ்சு தரேன். நீங்க அதை சாப்பிட்டு பாத்தீங்கன்னா அந்த பழங்காலத்து நாட்டுக்கோழி பிரியாணியவே மறந்து போயிடுவீங்க. அவனி, அத்தை கேக்குறது அந்த காலத்து பிரியாணிய சாப்பிடணும்னு. நீ செய்ய போற அந்த சீஸ் முயற்சிகள்லாம் அத்தைக்கு பிடிக்காது. அதெல்லாம் அத்தையோட ஆரோக்கியத்துக்கு கேடு விளைவிக்கும்னு உனக்கு தெரியாதா? அக்கா, நீ எப்ப பார்த்தாலும் என்ன குறைச்சு மதிப்பிட்டுக்கிட்டே இருக்க. நீ வேணா பாரு, இன்னைக்கு நான் செய்யற பிரியாணில அத்தை அப்படியே மயங்கி விழ போறாங்க. சுரேஷ், அருண், இப்பவே போய் 6 கிலோ சிக்கன் எடுத்துட்டு வாங்க. அஞ்சலி, நீங்க வா, எனக்கு உதவி செய்ய. நான் ரெடிக்கா. நீ பிரியாணிய பண்ணும்போது விதவிதமான வீடியோ எடுத்து ஷார்ட்ஸ் போடுற. அதுக்கு சூப்பரான பேக்ரவுண்ட் மியூசிக்க போட்டா ட்ரெண்டிங் ஆயிடும். அவனியோட உற்சாகத்தை பார்த்து நான் அமைதி ஆயிட்டேன். கிச்சன்ல பிரியாணி வேலையெல்லாம் ஆரம்பிச்சது. அவனி கிளாஸ், ஸ்பூனு எல்லாத்தையும் அளந்து வச்சுக்கிட்டு யூடியூப பார்த்து பிரியாணி பண்ணிக்கிட்டு இருந்தா. அஞ்சலி என்னவோ அதையெல்லாம் வீடியோவா எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஆனா அந்த பிரியாணில இருந்து வந்த வாசனையில ஏதோ பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. அனாமிகா, என்ன ஸ்மெல் இது வீட்ல? பக்கத்து வீட்டு ஆண்டி சென்ட் போட்டுக்கிற மாதிரி இருக்கு. பிரியாணி வாசனையில துளி கூட வரவே இல்லையே. என்னங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. அவனி ஏதோ பிரியாணி ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. 2 மணி நேரம் போனதுக்கு அப்புறம் டைனிங் டேபிள்ல பிரியாணியை கொண்டு வந்து வச்சாங்க. கலர் என்னவோ பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஆனா அதுல இருந்து வர வாசனை தான் வித்தியாசமா இருந்தது. அடடே, கலர் ரொம்ப நல்லா இருக்கே. அம்மா போடுமா. அத்தை முதல் வாய் எடுத்து வச்சாங்க. அவங்க முகத்திலேயே அது பிடிக்கலங்கிறது அப்படியே தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அவங்களால ஒரு வாய் கூட சாப்பிட முடியல. என்னம்மா அவனி இது? நான் பிரியாணி வேணும்னு தான் கேட்டேன். இது என்னது இது? மல்லிப்பூ கசாயத்துல சாப்பாட்டை கலந்த மாதிரி இருக்கு. இந்த மசாலா என்ன காரமா இல்லாம ஸ்வீட்டா இருக்கு. சிக்கன் துண்டுல ஒரு துளி ருசி இல்ல. இது பிரியாணியா இல்ல சக்கரை பொங்கலா? அத்தை, இது ட்ரெண்டிங் பிரியாணி அத்தை. இதுக்கு லட்சம் பேரு லைக்ஸ் கொடுக்கறாங்க தெரியுமா? அதுல ஊத்துன ரோஸ் வாட்டர் ஹெல்தின்னு கூட சொன்னாங்க. இந்த கர்மத்தை என்னால சாப்பிட முடியாதுடிமா. அந்த லைக் போட்ட 5 லட்சம் பேரை வந்து இத சாப்பிட சொல்லு. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு பிரியாணினா காரசாரமா வாட்ட சாட்டமா எப்படி செய்யறதுனே தெரியல. பிரியாணில வெறுமனே கலரு, பாக்கெட் மசாலா இருந்தா போதாது. தனியா பொடி, மரப்பட்டை, இன்னும் நிறைய விதமான மசாலாக்கள்ல செஞ்ச பிரியாணிய சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? சின்ன வயசுல பிரியாணிய செஞ்சு நாங்க சாப்பிட்டோம்னா நாக்குல இருந்து ருசி சாயந்தரம் வரைக்கும் போவாது. போனா போட்டு சாரதா, அவனி ஏதோ புதுசா முயற்சி பண்ணிருக்கா. ஏன் அதை நீ டிமோட்டிவேட் பண்ற? கஷ்டப்பட்டா மட்டும் போதுமாங்க, கொஞ்சம் ருசி தேவையில்ல. இந்த பிரியாணிய தின்னா என் சுகர் லெவல் ஏறிடும். அத்தை சொன்ன சொல்லுக்கு அவனியோட முகம் சின்னதாயிடுச்சு. அத்தை நேரடியா மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசினாலும் அதுல சில நிஜம் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ண தெரியுமா? அத்தை கிட்ட மெல்லமா போனேன். அத்தை, நீங்க சொன்னது நிஜம்தான். இயற்கை வழியில சமைச்சா அதுல இருக்க ருசியே வேற. நான் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கறேன் அத்தை. வர ஞாயிற்றுக்கிழமை நம்ம மாந்தோப்புல மரத்தோட நிழல்ல விறகு அடுப்புல நானே உங்களுக்கு பிரியாணி செஞ்சு தரேன். நம்ம தோட்டத்துல விளையிற வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் அரைச்சு ஃப்ரெஷ்ஷான மசாலால பிரியாணி பண்ணுவோம். 3 மருமகள்களும் சேர்ந்து அந்த விருந்த சொர்க்கமா மாத்துறோம். என்ன சொல்றீங்க? நிஜமாவாமா? தோட்டத்துல சமையலா? சின்ன வயசுல செஞ்சு சாப்பிட்டது. சரி சரி, இந்த ஞாயிற்றுக்கிழமைக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேம்மா. இந்த தடவை மட்டும் என்ன நிராசை ஆக்கிராதீங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு. காலங்காத்தாலேயே நானு அவனி எல்லாரும் காலையில ரெடியாகி தோட்டத்துக்கு வந்தோம். பச்சை பசேல்னு மரங்கள், பச்சை கிளிகளோட சத்தம் மனசுக்கு ரொம்ப நிம்மதிய கொடுத்துச்சு. அஞ்சலி, அந்த போனை கொஞ்சம் அங்க வைய. முதல்ல வெங்காயத்தை பூண்ட உரி. அவனி, நீ சிக்கன்ல லெமன் உப்பெல்லாம் போட்டு கலந்து வைய. நான் மசாலா எல்லாத்தையும் அரைச்சு தயார் பண்றேன். என்ன அக்கா, அம்மிலையா அரைக்கிறது? மிக்சில அரைக்கலாம்ல. அம்மில அரைச்சா கையெல்லாம் வலிக்கும். அவனி, அம்மில அரைக்கும் போது அந்த மசாலாவுக்கு பிரத்யேகமான ஒரு ருசி கிடைக்கும் தெரியுமா? அது மிக்சில வராது. சரி, அம்மில அரைக்க வேண்டாம், உரல்ல போட்டு இடிக்கலாம். நெயில் பாலிஷ்லாம் போச்சுன்னா மறுபடியும் போட்டுக்கலாமா? அத்தைக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம பிரியாணி பண்ணணும் இல்லையா? அவனே கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு உரல்ல இடிச்சிட்டு இருந்தா. அதுக்கே அவளால ஒண்ணும் முடியல. அம்மா அப்பானிட்டு இருந்தா. அம்மிய விட உரல்ல இடிக்கிறது இன்னும் கஷ்டமா இருந்தது.
அஞ்சலி அத வீடியோவா எடுத்து அங்க குறும்பு பண்ணிக்கிட்டு இருந்தா. மாமரத்துக்கு அடியில சமையல் செய்யும்போது எங்களுக்கு அது ஒரு புது அனுபவமா இருந்தது. மசாலாவை இடிக்க இடிக்க வந்த வாசனையில எல்லாருக்கும் பசிக்கவே ஆரம்பிச்சிருச்சு. அனாமிகா, இந்தா சில்லுன்னு மோர் கொண்டு வந்திருக்கேன். நீங்க வெயில்ல கஷ்டப்படுறீங்க, இந்த மோரை கொஞ்சம் குடிக்க. அம்மாவும் அப்பாவும் மரத்துக்கடியில பாய போட்டு உட்காந்து சுத்தமான காத்த சுவாசிச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க. என்னங்க, நீங்க அந்த பெரிய டபராவை எடுத்துட்டு வரீங்களா? நெய்ய போட்டு அதுல இந்த அரைச்ச மசாலாவை எல்லாம் போட்டு வதக்கணுங்க. சுரேஷ், அருண், நீங்க அங்க இருக்க காஞ்ச விறகுகளை எடுத்துட்டு வாங்க. அனி, நாங்க ரெடி. ஆனா பயங்கரமா பசிக்குது. பிரியாணி எப்ப ரெடி ஆகும்? கொஞ்சம் பொறுமை வேணும் சுரேஷ். நல்ல ருசியான தம் பிரியாணி சாப்பிடணும்னா பொறுமை தேவையில்ல. சமையல் ஆரம்பிச்சிருச்சு. அரிசி ஊறிக்கிட்டு இருக்கு. சிக்கன் மேரினேட் பண்ணி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நாங்க சொந்தமா அரைச்ச அந்த கரம் மசாலாவை தூவி விட்டோம்னா அதனோட கலர் அற்புதமா வரும். விறகு அடுப்பு மேல பெரிய டபராவை வச்சு அதுல சமைச்சோம்னா அதுல வர ஆனந்தம் அனுபவமே வேற. இதுல இருந்து வர்ற வாசனை நம்மள சுண்டி இழுக்கும். அவனியும் அஞ்சலியும் எனக்கு எல்லா விதத்திலயும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. அக்கா, இந்த வெயில தாங்க முடியல. ஆனா அந்த பிரியாணில நீ போட்டு இருக்கிற சிக்கன் பீஸ பாக்கும்போது எவ்வளவு வெயில் வேணாலும் தாங்கலான்னு இருக்கு. அவனி அக்கா, அந்த சிக்கன் பீசஸ கலரும் போது ஒரு போஸ் குடு, நான் சூப்பரான போட்டோ எடுக்கிறேன். ஹே அஞ்சலி, என் முகத்துல எல்லாம் ஒரே வேர்வையா இருக்கு. மேக்கப் எல்லாம் கலைஞ்சிருச்சு. ஆனா இதுவும் நல்லாதான் இருக்கு. வீட்டுக்குள்ள ஏசிய போட்டுட்டு கிச்சன்ல சமைக்கிறத விடவும் இந்த இடத்துல இந்த புகைக்கு நடுவுல இருந்து இந்த மசாலா வாசனைய நுகரும் போது ரொம்ப நல்லா இருக்கு. அனுபவம்னா இதுதாம்மா. எல்லாரும் சேர்ந்து இயற்கைக்கு மத்தியில உட்காந்துக்கிட்டு அந்த இயற்கை கொடுத்த பொருட்களை வச்சு சமைக்கிறோம். இந்த சாப்பாடுல நம்ம போட்ட மசாலாவை விட நம்ம மனசுல உள்ள அன்பு தான் ருசி அதிகரிக்குது. ஒரு அரை மணி நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் பிரியாணிய தம்ல போட்டோம். மேல நெருப்ப கொட்டி சுத்தி கோதுமை மாவால கவர் பண்ணிட்டோம். அந்த தோட்டமே பிரியாணி வாசனையால கமகமன்னு இருந்தது. மத்தியானம் எல்லாரும் பாய போட்டு வாழை இலைய வச்சு உட்காந்துக்கிட்டு இருந்தோம். மாமியார் ரொம்ப ஆவலா இருந்தாங்க. நான் பிரியாணியோட மூடிய திறந்த உடனேயே அதுல இருந்து வந்த கமகமான வாசனை எல்லாரையும் சுண்டி இழுத்துச்சு. பசி இன்னும் அதிகமாச்சு. சிக்கன் பீசஸ் வெண்ணெய் மாதிரி உருகுச்சு. அத்தைக்கு தான் முத நாங்க சாப்பாட போட்டோம். அத்தை, டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க, உங்க ஆசை தீந்துதா இல்லையா? அத்தை ஒரு பிடியை எடுத்து வாயில போட்டு பார்த்தாங்க. எல்லாரும் அமைதியா அவங்களோட ரியாக்ஷனுக்காக காத்துக்கிட்டு இருந்தோம். அவங்க கண்கள்ல கண்ணீர் வந்துச்சு. ஒரு நிமிஷத்துக்கு அவங்க எதுவுமே பேசல. அனாமிகா, அவனே, அஞ்சலி, இங்க வாங்கம்மா. என் 65 வயசுல இவ்ளோ ருசியான சாப்பாட நான் சாப்பிட்டதே இல்ல. அந்த மசாலாவோட காரம், விறகு அடுப்புல செஞ்சது மண்ணோட வாசனை, இது பிரியாணி இல்லம்மா, அமிர்தம். அப்படியே எங்க அம்மா செஞ்ச மாதிரி இருக்கு. ஆமா சாரதா, நம்ம அனாமிகா கையில ஒரு மேஜிக் இருக்கு. இந்த தோட்டத்து காத்துல சுட சுட பிரியாணிய சாப்பிடும்போது பழைய காலம் ஞாபகம் வருது. இந்த துண்டெல்லாம் பாருங்களேன், மெத்து மெத்துன்னு இருக்கு. பாத்தியா அனாமிகா, எங்க அம்மாவே உன்னை பாராட்டிட்டாங்கன்னா இந்த ஊர்ல நீ ஒரு ஹோட்டலே ஆரம்பிச்சிடலாம். உனக்கு பெஸ்ட் ஷெஃப் அவார்டு கூட கிடைக்கலாம். அந்த சமயத்துல எனக்கு கிடைச்ச ஒரு ஆனந்தம் கோடி ரூபாய் கொடுத்திருந்தாலும் கிடைச்சிருக்காது. நான் பட்ட அந்த 6 மணி நேரம் கஷ்டம், அந்த புகை, அந்த அனல் எல்லாமே ஒரு நிமிஷத்துல மாயமா மறைஞ்சு போயிடுச்சு. எங்க வீட்டு மத்த மருமகள்கள் முகத்திலையும் ஒரு விதமான ஆனந்தம் வந்துச்சு. என்னங்க, உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். ஒரு இல்லத்தரசி சமையல் அறையில மணிக்கணக்கா எதுக்காக கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க? வெறும் வயத்தை நிரப்புறதுக்கு மட்டும் இல்ல. அவ சமைச்ச சாப்பாட தன்னோட புருஷன், மாமியார், மாமனார் சாப்பிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு. அந்த ஆனந்தத்துக்காக தான் ஒவ்வொரு இல்லத்தரசியும் மதிய வேளையில காத்துக்கிட்டு இருப்பாங்க. கிச்சன்ல வேர்வை ஒழுக வேலை செய்யற ஒவ்வொரு பெண்களுக்கும் தேவையானது இந்த ஒரு சின்ன பாராட்டு தாங்கிறத புரிஞ்சுக்கணும். அது அவளுக்கு எவ்ளோ பெரிய உற்சாகத்தை கொடுக்கும் தெரியுமா? எங்களுக்கு ஆபரணங்களை விட இதுதான் ரொம்ப பிடிக்கும். ஆமாங்கா, இன்னைக்கு நம்ம மாமியார் நம்மள பாராட்டும் போது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சந்தோஷமா, மனசு நிம்மதியா, இது வரைக்கும் கிடைக்காத சந்தோஷம் கிடைச்சது. சோஷியல் மீடியா லைக்ஸை விட நம்ம குடும்பத்தார்களுடைய முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கும்போது லைக்ஸ் எல்லாம் ரொம்ப சின்னதுன்னு புரியுது. நாளையில இருந்து நான் கூட அம்மில அரைக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்றேங்கா.
அத்த, இன்னையில இருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம எல்லாரும் இங்க வந்து விறகு அடுப்புல சமையல் செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷப்படலாம். செஞ்சிருவோம்மா. என் மருமகளுங்க நீங்க எப்பவும் இதே மாதிரி ஒத்துமையா இருக்கணும். அதான் எங்க 2 பேருக்கும் வேணும். என்ன சொல்றீங்க? அன்னைக்கு சாயந்தரம் நாங்க எல்லாம் வீட்டுக்கு திரும்ப வரும்போது மனசு ரொம்ப லேசா இருந்தது. நிலவு கொஞ்சம் கொஞ்சமா வானத்துக்கு வந்தது. தோட்டத்துல நாங்க செலவழிச்ச நேரம், அந்த பிரியாணியோட வாசனை, அந்த சிரிப்பு சத்தங்கள் எங்க வாழ்க்கையில ஒரு ஸ்வீட் மெமரிய கொடுத்ததுன்னு தான் சொல்லணும். போற வழியெல்லாம் என் குடும்பத்தார்கள் பிரியாணிய பத்தி புகழ்ந்துகிட்டே வந்தாங்க. அம்மா நமிகா, இன்னைக்கு தோட்டத்துல செஞ்ச பிரியாணி இன்னும் இருக்காமா? இருந்தா எனக்கு ஒரு பிளேட் போட்டு குடுக்கறியாமா? இருக்கு மாமா, உங்களுக்காகவே நான் பிரத்யேகமா எடுத்தும் வச்சிருக்கேன். அவனி செஞ்ச அந்த ஸ்வீட் பிரியாணி கூட இருக்கு. வேணும்னா டிசர்ட்டுக்கு சாப்பிடுங்க. ஐயோ அது வேண்டாம், எங்களை விட்டுருங்க. சுரேஷ் சொன்னதை கேட்டு எல்லாரும் சிரிச்சாங்க. அன்னைக்கு ராத்திரி எங்க வீட்டு காத்துல கூட அந்த பிரியாணியோட மனம் கலந்து இருந்தது. அன்னையில இருந்து தினமும் நாங்க வீட்ல செய்யற சமையலுக்கு பாராட்டு மழை தான் பொழிஞ்சுக்கிட்டே இருந்தது. அதனால நாங்களும் உற்சாகமா சமைச்சு போட்டோம். வீட்ல இருக்கிறவங்க புகழறாங்கன்னு பெண்கள் எல்லாரும் அடுப்பறையிலேயே அடங்கிடாதீங்க, வெளியில வந்து சாதிக்கவும் செய்யணும். இன்னொரு கதையில உங்களை மறுபடியும் மீட் பண்றேன்.